ரபீல் அவ்வல் மாதம் வந்தவுடனே ஒரு சில பள்ளி வாயில்கள்ல சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் பள்ளியை அலங்கரிப்பது, பிறை 1 முதல் பிறை 12 வரைக்கும் சுபஹான மூலிதுகளை ஓதுவது, நார்சாக்களை பகிர்ந்து கொள்வது, அதை இபாதத்துகளாக கருதி தொடர்ந்தேச்சியாக செய்து வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்ப்போம். இந்த நிகழ்வு இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் மாதத்தில் பிறந்த உண்மைதானா? அந்த நாளில் சஹாபாக்கள் அலங்கரித்தார்களா, ஓதினார்களா என்பதெல்லாம் நாம் ஆதாரத்தோடு அறிந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் பிறந்தார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம், அதனால் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக புகழுகிறோம் என்று கருத்தை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? நீங்க ரபீல் அவ்வல் மாதத்தில் மையப்படுத்தி, பிறந்த நாளை மையப்படுத்தி, அந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த மௌலிது கிதாபை ஓதுகிறீர்கள். சுபஹான மௌலிது பேரு. அந்த ஓதுகிற முறையில பாத்தீங்கன்னா, சினிமா மெட்டில ஒவ்வொரு மெட்டும் ஒவ்வொரு வகையா இருக்கும். புதிய புதிய பாட்டுக்கு ஏத்த மாதிரி மெட்டை மாற்றிக் கொள்வார்கள். ஏன்? வயிற்றுல மக்கள் கலந்து கொள்வார்கள், ரசனையா கேட்பார்கள். இந்த ரசனையா கேட்பதற்காக வேண்டி சினிமா மெட்டுகளை பாடி அது சபையை அலங்கரித்து மக்களை திரட்டுவதற்காக வேண்டி செய்கிற ஒரு அநியாயம். இந்த மௌலிது கிதாப் யார் எழுதினது? ரசூலுல்லாஹ் காலத்தை எழுதின வசனமா? அல்லாஹ் இறக்கிய வாசகமா? ஒரு வாசகத்துக்கு அல்லாஹ் இறக்கிற வசனமா? இல்ல, இது யாரோ எழுதின அட்ரஸ் இல்ல ஒருத்தர் எழுதினது. முழுக்க 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 ஷிருக்குகளும் கட்டுக்கதைகளும் தஃப்ஸாக்களும் நிறைந்த ஒரு குப்பை. இதை கொண்டு வைத்து பள்ளியில படித்தா நன்மை கிடைக்கும் சொல்றீங்க. இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறீர்கள், இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், அதை நீங்கள் ஒவ்வொரு வசனம் ஓத 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 நன்மை கிடைக்கும். பொருள் விளங்கியோ விளங்காமலோ அந்த வசனத்தை ஓத நன்மை கிடைக்கும். ஆனால் மௌலிது கிதாப் ஓத நன்மை கிடைக்குமா? عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிகு ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இமாம் மிம்பரிலே உட்கார்வதற்கு முன்னாலேயே பல சகோதரர்கள் இந்த மாளிகையிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, யார் மிம்பரிலே இமாம் உட்காருவதற்கு முன்னால் வந்து சேர்கிறாரோ அவருடைய பெயர்களை எல்லாம் மலக்குமார்கள் பதிவிடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இமாம் மிம்பர்ல உட்கார்ந்ததுக்கு பிறகு அந்த மலக்குமார்கள் அந்த பெயர் பலகையை மூடிவிட்டு இம்மாவுடைய செவியேற்கிறார்கள் என்ற ஹதீஸு கோப்ப, அந்த ஹதீஸிலிருந்து அதிகமான சகோதரர்கள் அந்த பெயர் பலகையில் நாம் எழுதப்பட்ட நிலையில் இந்த இடத்தில் நாம் ஒன்று கொடுத்து கொண்டோம். எனவே இந்த நல்ல நாளில் நல்ல இடத்தில் நாம் இந்த காலத்துக்கு தேவையான பொருத்தமான பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு தான் மீலாது மௌலிது சொல்லுகின்ற அந்த தலைப்பு. இந்த தலைப்பு ஏன் பேசப்படுகிறது என்று கேட்டால், ரபீல் அவ்வல் மாதம் வந்தவுடனே ஒரு சில பள்ளி வாயில்கள்ல சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் பள்ளியை அலங்கரிப்பது,
பிறை 1 முதல் பிறை 12 வரைக்கும் சுபஹான மௌலிதுகளை ஓதுவது, நார்சாக்களை பகிர்ந்து கொள்வது, அதை இபாதத்துகளாக கருதி தொடர்ந்தேச்சியாக செய்து வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறந்தது உண்மைதானா? அந்த நாளில் சஹாபாக்கள் அலங்கரித்தார்களா, ஓதினார்களா என்பதெல்லாம் நாம் ஆதாரத்தோடு அறிந்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு மாதத்திலே இந்த 12 மாதங்களிலே 3வது மாதம் தான் ரபீஉல் அவ்வல் சொல்லக்கூடிய இந்த மாதம். முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறந்தார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம், அந்த நாள் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக புகழுகிறோம் என்று கருத்தை சொல்கிறார்கள். முதலாவது, ரசூலுல்லாஹ் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்று உறுதிப்படுத்தினால்தான் அதுக்கு பிறகு அது கண்ணியப்படுத்த இயலுமா, மகிமைப்படுத்த இயலுமா, அதுல மௌலிது ஓத இயலுமா என்பது முடிவெடுக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பிறந்த நிகழ்வு என்பது சமூகத்துக்கு மத்தியில அது பேசு பொருளாக இருக்கல. இப்ப உதாரணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே பேசினார்கள், பேசு பொருளாக இருந்தது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைக்கும் வரைக்கும் இவர் நபியா வருவார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வஹியை சுமந்து கொண்டு மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவார் என்று அந்த சமூகத்துக்கு தெரியல. அந்த சமூகத்துக்கு தெரியாத பொழுது இவருடைய இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், எப்ப பிறந்தார் என்று அந்த மக்கள் பதிவிடுவார்களா? ஒருத்தரை பதிவிடுவதாக இருந்தால், வரலாற்றில் எழுதி வைப்பதாக இருந்தால், ஏதாவது பிரபல்யமான ஒன்று நடந்திருக்க வேண்டும். ஆனால் இவரை குறித்து சிறு பிராயத்தில எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தவிர எதுவுமே நடக்கல என்பதற்கு என்ன சான்று என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற நேரத்தில திடீரென்று வானவர் கட்டி அணைத்து ஓதுவீராக என்று சொல்லுகிற பொழுது, எனக்கு ஓத தெரியாது சொல்லுகிற வாசகத்தை சொல்கிறார்கள். திடீரென்று சில வசனங்களை ஓத சொல்ல ரசூலுல்லாஹ் ஓத திடீரென்று அந்த மலக்கு சென்று விடுகிறார். வீட்டுக்கு போய் என்ன சொன்னார்கள்? என்னை போத்துங்க. அப்ப நடந்து தகவலை சொல்றாங்க. அல்லாஹ் என்ன கைவிட்டானோ தெரியாம ஆதங்கப்படுகிறாங்க. அப்ப ஹதீஜா அலி அவர்கள் உங்களை அல்லாஹ் ஒரு நாள் கைவிட மாட்டான், நீங்க எப்படிப்பட்ட சிறந்த மனிதர் தெரியுமா, இல்லாத ஆட்களுக்கான உதவி செய்றீங்க, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்க சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு, இது என்ன நடந்தது, இது என்ன நிகழ்வு என்பதை நம்ம போவோம், முன்னே வேதங்கள் கற்றறிந்த ஒருத்தர் போய் விசாரிப்போம், அவர்கிட்ட போய் நடந்த நிகழ்வு முழுக்க சொல்லும் போது அந்த நிகழ்வையை மையப்படுத்த அவர் என்ன முடிவெடுக்கிறான்னு கேட்டா, ஒரு ஜிப்ரீலா தான் இருப்பாரு, இவர் நபியா வார போறார் என்ற செய்திய இந்த தகவலையும் முன்னே வேதங்களை படித்து ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்ப நபிக்கே நான் நபியா போறேன்னு செய்தி தெரியல, அவங்களோட மனைவிக்கு தெரியல, அது சமூகத்துக்கு தெரியல. அப்படி இருக்கும் போது ரசூலுல்லாஹ் பிறந்த நிகழ்வுல ஏதாவது நடந்திருந்தா சமூகம் தெரிஞ்சிருக்காமா இல்லையா? தெரியல. அப்ப எதுவும் நடக்கலன்னு அர்த்தம். அப்ப எனவே அவர் ரசூலுல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. அது என்னென்ன சொல்லுவாங்க வரலாற்று நூல்கள்ல, ரமலானில் பிறந்திருப்பாரு, அதுபோல் சஃபர்ல பிறந்திருப்பாரு, கீழ் இப்படி சொல்லப்படுது என்ற கருத்துக்களை என்ன செய்யறாங்க, முன்வைக்கிறார்கள். அப்ப இது நாங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் பிறை 12 ரபீஉல் அவ்வல் 12 பிறந்தா சொல்றாங்க தானே, அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அதுல நீங்க வரலாற்று நூலை படிச்சு பாத்தீங்கன்னா பிறை 10ல பிறந்தாரு, பிறை 8ல பிறந்தாரு, பிறை 9ல பிறந்தாரு, இப்படி பலவிதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதுக்கும் எந்த ஒரு உறுதியான ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்தார் என்பதற்கு தெளிவான ஆதாரம் சொல்வதாக இருந்தா, திங்கட்கிழமை பிறந்தது என்பது உறுதியான செய்தி. திங்கட்கிழமை எந்த மாதம் என்பது உறுதி கிடையாது, அந்த நாள் என்பது உறுதியான செய்தி. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படி பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ல வருகிற செய்தி, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அன் சௌமி யௌமில் இத்னைன்,
நீங்க திங்கட்கிழமை நோம்பு நோக்குறீங்களா, என்ன காரணம் அப்படி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அந்த நாள் தான் எனக்கு வஹி அனுப்பப்பட்டது, அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கப்பட்டது என்ற செய்தி சொல்றாங்கடா. இந்த செய்தியை வச்சு நம்ம கற்றுக்கொள்கிறோம்? ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தது உண்மை. எந்த மாதத்தில் பிறந்தார்கள், எந்த நாளில், 12 13 அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ரசூலுல்லாஹ் ரபீல் அவ்வல் மரணித்தார் என்பது உண்மை. அப்ப நீங்க உறுதிப்படுத்தப்படாத, எந்த மாதம் என்று ஆதாரபூர்வம் இல்லாத நீங்க முடிவெடுத்து செய்றீங்களே, அந்த மாதம் உறுதியான மாதம் சொல்வதாக இருந்தா ரசூலுல்லாஹ் இறந்தார் என்பதற்கு உறுதி இருக்கிறது. அப்ப நீங்க இறந்தவர்களை கொண்டாடுறீங்களா? ரசூலுல்லாஹ் இறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அப்ப இறந்த தினத்தை கொண்டாடினா கேவலப்படுத்துறான், ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறான், ரசூலுல்லாஹ் அசிங்கப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் மரணம் என்று சந்தோஷமா இருக்கிறான். ரசூலுல்லாஹ் மரணம் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அப்படிதான் இருக்கும். அப்ப எனவே இதில் நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, இவங்க ரபீல் அவ்வல் தேர்வு செய்வதற்கான எந்த ஆதாரம் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் காலத்துல உண்மையிலே ரசூலுல்லாஹ் அந்த மாதம் பிறந்திருந்தால் என்ன செய்திருப்பான் தெரியுமா? மக்கா விட்டு மதீனாவுக்கு போன பிறகு முதல் மாதத்தை எதில் வைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு உமர் அலி காலத்தில் எடுக்கப்படுகிறது. எந்த மாதத்தை முதல் மாதம் வைப்போம்? அப்ப எதை முதல் மாதம் வைத்திருப்பார்கள்? ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் ரபீல் அவ்வல் தானே. அந்த மாதத்தை மையப்படுத்தி ஹிஜ்ராவில் நாங்க இந்த மாதத்தை முதல் மாதம் எடுப்போம் அப்படி முடிவு எடுத்திருப்பான். ஆனா அப்படி சமூகத்துக்கு மத்தியில, சஹாபாக்களுக்கு மத்தியில அப்படி பேசு பொருளா இருக்கல. அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தின மாதமா சமூகத்துக்கு இருக்கல. அப்படி இருந்திருந்தால் அந்த உமர் அலி என்ன முடிவு எடுத்திருப்பாரு? முதல் மாதமா நம்ம எதை முன்னிலைப்படுத்துவோம்? ரபீல் அவ்வல் முன்னிலைப்படுத்துவோம் முடிவு எடுத்திருப்பார். எனவே அதுக்கு அவர் முன்னிலைப்படுத்தவும் இல்லை. எனவே அந்த மாதத்தை அந்த சஹாபாக்கள் கண்ணியமான மாதமா கருதவில்லை என்பதுக்கு இது ஒரு சான்றுதான். அடுத்தது, ரபீல் அவ்வல் மாதத்துல ரசூலுல்லாஹ் கூட இருக்கிற பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அந்த நாளை ஒரு சிறந்த நாள் அல்ல சிறந்த மாதம், கண்ணியமான மாதம், அந்த நாள்ல சஹாபாக்கள் ஒன்று கூடி ஒன்று திரண்டு மகரிப் பிறவோ இஷாக்கு பிறவோ ஏதாவது பைத்தை எடுத்துக்கொண்டு கவிதை நடையை பாடுகிற ஒரு அம்சம் இருந்திருக்குமாக இருந்தால் சஹாபாக்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஏன் திங்கட்கிழமை நோம்பு நோக்கிறீங்க கேட்கிறாங்க. அதுலதான் நான் பிறந்தேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல தெரியலையே. அந்த மக்கள் மத்தியில் அது கண்ணியமான மாதமா இருந்திருந்தா, பிறந்த நாளை மையப்படுத்தி கண்ணியப்படுத்தி நாளா இருந்திருந்தா சஹாபாக்கள் கேட்க தெரியும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதெல்லாம் நான் பிறந்தேன், அப்படியா நம்ம வளமையா கொண்டாடி வாரமே, அப்படியே சஹாபாக்கள் சொல்லி வைக்கணுமே. அப்ப அந்த மக்கள் மத்தியில் அப்ப இருக்கல என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா, சஹாபாக்கள் யார்? ரசூலுல்லாஹ் உயிரை விட நேசித்தவர்கள். உயிரை விட நேசித்த அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினம் என்பது கண்ணியமான நாளா கருதப்படணும். அந்த நாளை இபாதத்து நாளா மாத்தணும், வணக்கம் நிறைந்த நாளாக மாத்தணும், மௌலூது பைதுகளை ஓதுகின்ற நாளா மாத்தணும். அங்குள்ள பள்ளி வாயிலை ஒரு புனிதமாக அலங்கரித்து ஜோடனை செய்து அப்படியான ஒரு அம்சம் இருந்திருக்குமா இருந்தா அதை சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். ஏன் அந்த சஹாபாக்கள் யார்? எல்லா யுத்தகலங்களிலும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் பின்னால் இருந்து ரசூலுல்லாஹை பாதுகாப்பதற்கும் அந்த கொள்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி உயிரை துச்சமாக கருதி போராட்ட களத்தில் இருந்தவர்கள். அவர்கள் எங்களை விட உயிரை ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் நேசித்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் கண்ணியமான நாள், அதை நாம இபாதத் நிறைந்த நாளா மாத்தணும். சுபஹான மௌலிது போன்ற வரிகளை ஏதாவது வரிகளை கொண்டு ஓதனம் இருந்திருந்தா அதை சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். எந்த ஒரு சஹாபி கூட ரபீல் அவ்வல் மாதம் வருகிற பொழுதும் யாருமே அப்படி புகழாரம் செய்யவில்லை. அது பள்ளி வாயில் ஒன்று கூடி பைத்துகளை ஓதி கண்ணியப்படுத்தல. அப்ப இது எங்க இருந்து உருவாக்கப்பட்டது? சஹாபாக்கள் காலத்துல இல்ல. சரி, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிற பொழுதுதான் நம்ம இதை செய்ய முடியல. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு சஹாபாக்கள் ஒன்று திரண்டு ரபீல் அவ்வல் மாதம் வருகிற பொழுதும் பிறை 1 முதல் பிறை 12 வரைக்கும் ஒன்று திரண்டு மௌலிது கிதாபுகளோ பைத்துகளையோ புகழார் சூடினார்களாண்டா எந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ் மௌத்தா பிறகு செய்யல. அதுக்கு அடுத்த தலைமுறை தாபியங்கள் அவங்க யாரும் செய்யல.
அதுக்கு அடுத்த தலைமுறை தபோதாப் அவங்க யாரும் செய்யல. பெரும்பெரும் இமாம்கள் மாலிக் இமாம், ஷாஃபி இமாம், அபு ஹனிஃபா இமாம், பெரும்பெரும் புகாரி இமாம் போன்ற எந்த சிறந்த அறிஞர்கள் அப்படி யாராவது இது மாதிரி செய்தார்கள்? அவங்களும் செய்யல. 1200 வருடங்களாக இந்த ரபீல் அவ்வால் மாதத்தை மையப்படுத்தி பிறை 1 முதல் பிறை 12 வரைக்கும் அவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடவே இல்லை. அப்ப எங்கேருந்து உருவாக்கப்பட்டது? குறிப்பிட்ட ஒரு 100 வருஷத்துக்குள்ள உருவாக்கப்பட்ட அம்சம். 100 வருஷத்துக்குள்ள உருவாக்கப்பட்ட அம்சம் என்பது எப்படி இபாதத்தா மாறும்? இஸ்லாத்தை அங்கீகாரம் பெற்றது எப்படி மாறும்? அது இஸ்லாமாக இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்க வேண்டும். அது சஹாபாக்கள் கடைபிடித்திருப்பார்கள். அப்ப இன்றைக்கு நாளைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாலே நீங்க ஒண்ணு உருவாக்குவீங்க, பள்ளி வாயில்ல ஜோடனை செய்வீங்க, அது சில பைத்துக்களை ஓதுவீங்க, அதுல நன்மை கிடைக்கும் என்று சொல்வீங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா என்ன ஆதாரம் கிடையாது. அவ என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், பரிபூர்ணமான மார்க்கத்தில் இவர்கள் விளையாடுகிறார்கள், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துகிறார் என்பது அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? வஹீல் இல்லாத எதையுமே நாங்க செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களா நீ பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜத் விதாவிலே ஒட்டுமொத்த மக்களை ஒன்று திரட்டியிருக்கிற அந்த தருணத்தில ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள்? அலாஹல் பல்லக், உங்களுக்கு நான் மார்க்கத்தை எட்டி வைத்து விட்டேனான்னு கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒருமித்த குரலில் பலா யா ரசூலல்லாஹ், அனைத்தையுமே நீங்க எங்களுக்கு எட்டி வைத்து விட்டீர்கள் சொல்லுகிற பொழுது, அப்போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்தை இறக்குகிற தருணத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பக்கம் கையை உயர்த்தியவர்களாக அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹும் மஷ்ஹத், இறைவா இவங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நீதான் சாட்சி என்பதை அல்லாஹ் பக்கம் கையை உயர்த்தி அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இன்றைய தினம் உங்களோட மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்ற வசனத்தை இருக்கிறான். எனவே முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில், பரிபூர்ணமான மார்க்கத்தில், அது இஸ்லாத்தில் அங்கமாக இருந்திருக்குமாக இருந்தால், ஒரு அடிப்படையாக இருந்திருக்குமாக இருந்தால், இந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் அது இடம்பெற்றிருக்கும். அதை ரசூலுல்லாஹ் முன்னணி சஹாபாக்கள் செய்திருப்பார்கள், ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் வழங்கியிருப்பார்கள். எனவே ரசூலுல்லாஹ் காலத்தில் நடைமுறையில் இல்லாத புதிதாக உருவாக்கப்பட்ட அம்சங்களை மையப்படுத்தி இது இஸ்லாம் தான், இதுதான் சரியான புகழ்வதற்கு சரியான அடிப்படை என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒன்று செய்கிறார்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மன ஹதல ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி வவரத்துன், எங்கட மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குறார்களோ அது நிராகரிக்கப்படும் என்று நபிகள் எல்லாம் சொல்கிறார்கள். எனவே இது இந்த உருவாக்கப்பட்ட அம்சம் என்பது ரசூலுல்லாஹ் இல்லாத, ரசூலுல்லாஹ் காட்டாத, ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத 1000 வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருத்தனால் அட்ரஸ் இல்லாத ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட இந்த மௌலிது மீலாது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இவ என்ன கேட்கிறான் தெரியுமா? நாங்க அந்த நாள் ரசூலுல்லாஹ் புகழுகிறோம், புகழ்ன தப்பான்னு கேட்கிறான். முதலாவது என்ன தப்பு சொல்றோம் தெரியுமா? புகழுவது தப்பு கிடையாது. காலம் முழுக்க நீங்க புகழுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் எப்படி புகழுகிறோம்? ஒவ்வொரு ஜும்மாவில் ரசூலுல்லாஹ் புகழுகிறோம். ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தி காட்டினார்கள், அரசியல் வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தி காட்டினார்கள், சமூகத்தோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள், வியாபார ரீதியா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று தலைப்பாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் ரசூலுல்லாஹ்வை தொட்டு காட்டாமல், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை சொல்லாமல் எங்களுடைய ஜும்மாக்கள் ஒரு நாள் முடிவடையாது. வெறுமனே குறிப்பிட்ட மாதத்தை மையப்படுத்தி ரசூலுல்லாஹ்வை நாங்கள் புகழவில்லை. காலம் முழுக்க உயிர் பிரிய வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நபியை நாங்கள் புகழ்ந்து கொண்டுதான் இருப்போம். அந்த புகழை நாங்கள் யாரும் தடுக்க முடியாது. யாரும் புகழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? நீங்க ரபீல் அவ்வல் மாதத்தில் மையப்படுத்தி, பிறந்த நாளை மையப்படுத்தி, அந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுல மௌலிது கிதாப் கொண்டு ஓதுகிறீர்கள். சுபஹான மௌலிது பேரு. அதுல ஓதிவிட்டு அந்த ஓதுகிற அந்த முடலை பாத்தீங்கன்னா சினிமா மெட்டில ஒவ்வொரு மெட்டும் ஒவ்வொரு வகையா இருக்கும். புதிய புதிய பாட்டுக்கு ஏத்த மாதிரி பைத்தை மாற்றிக் கொள்வார்கள், மெட்டை மாற்றிக் கொள்வார்கள். ஏன்? அப்பதான் அந்த பைத்துல மக்கள் கலந்து கொள்வார்கள்.
ரசனையா கேட்பார்கள். இந்த ரசனையா கேட்பதற்காக வேண்டி சினிமா மெட்டுகளை பாடி அது சபையை அலங்கரித்து மக்களை திரட்டுவதற்காக வேண்டி செய்கிற ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை உண்மையில இந்த மௌலூது கிதாப் இருக்குதானே எப்படி படிக்கிறான் தெரியுமா? குர்ஆன ஓத மாட்டாங்க. குர்ஆன் ஓத இவ்வளவு நன்மை இருக்கு, அது நன்மை தெரியுதோ தெரியலையோ, மௌலூது மாசம் வந்த உடனே அந்த புத்தகத்தை தூக்கி கொண்டு கால் சுகம் இல்லாதவன், வழக்கம் இல்லாதவன் எல்லாமே ஒன்று ரெண்டு பைத்து படிப்பான். ஏன் தெரியுமா? தொழுவதற்கு அவனுக்கு கால் வழக்கு தொலை போக மாட்டான், தொழுகைக்கு முக்கியம் கொடுக்க மாட்டான். ஆனா எதுக்கு முக்கியம் தெரியுமா? மௌலூது மாசம், அதுல சுவர்க்கம் கிடைக்கும், அது இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அலையலையா ஒரு சாரார் போறாங்களே, தொழாதவும் போறான், ஓடாதவும் போறான். அப்ப என்ன? தொழுகைக்கு முக்கியம் கொடுக்க மாட்டான், பாங்குக்கு முக்கியம் கொடுக்க மாட்டான், பாங்கு சொல்லி கொண்டிருக்க மௌலூது படிச்சு கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியம் கொடுக்குறீங்களே. இந்த மௌலூது கிதாப் வந்து யார் எழுதினது? ரசூலுல்லாஹ் காலத்தை எழுதின வசனமா? அல்லாஹ் இறக்கிய வாசகமா? ஒரு வாசகத்தை கூட அல்லாஹ் இறக்கின வசனமா? இல்ல, இது யாரோ எழுதின அட்ரஸ் இல்லாத ஒருத்தர் எழுதினது. முழுக்க 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 ஷிருக்குகளும் கட்டுக்கதைகளும் கப்சாக்களும் நிறைந்த ஒரு குப்பை. இதை கொண்டு வைத்து பள்ளியில படிச்சா நன்மை கிடைக்கும் சொல்றீங்களே. இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறீர்கள், இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், அதை நீங்கள் ஒவ்வொரு வசனம் ஓத 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 நன்மை கிடைக்கும். பொருள் விளங்கியோ விளங்காமலோ அந்த வசனத்தை ஓத நன்மை கிடைக்கும். ஆனால் மௌலூது கிதாப் ஓது நன்மை கிடைக்குமா? இது வஹியா, அல்லாஹ்வுடைய வசனங்களா? ஹதீஸ் கிதாப கூட படிச்சா நன்மை கிடைக்காது, படிச்ச நன்மை கிடைக்குமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை கிடைக்குமா? அதை படிச்சு நடைமுறைப்படுத்தினா நன்மை கிடைக்கும். குர்ஆன் அப்படி கிடையாது. குர்ஆனை நீங்க ஓத 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 நன்மை கிடைக்கும். ஆனா ஹதீஸ படிச்சாலே படிச்ச நன்மை இல்ல, நடைமுறைப்படுத்தினா தான் நன்மை. மௌலூது கிதாபோ நன்மை கிடைக்குமா? ஹதீஸை விட பெரிய வசனமா இது? அல்லாஹ்வோட வஹியா? இல்ல. அப்ப எவனோ ஒருத்தன் அட்ரஸ் இல்லாத ஒருத்தன் எழுதியிருக்கிறான், அதை கொண்டு போய் என்ன செய்யலாம் தெரியுமா? நன்மை கிடைக்கும் என்று படிக்கிறார்களே. உண்மையிலே பரிதாபம், கவலையோடு பேச வேண்டிய நிலைமை இன்றைய கால சூழ்நிலையில. அதுக்கு நாங்கள் எந்த வகையில் ஒத்துழைப்பு வழங்கிவிடக் கூடாது. பொருளாதார ரீதியாக வீட்டை தேடி வருவார்கள், நாங்க மௌலூது கிதாப் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், அது நடத்துகிறோம், பாடசாலையில வந்து மீலாது நபி விழா நடத்துகிறோம், அதுக்கு உங்களை பங்களிப்பு செய்யுங்கன்னு கேட்டா பங்களிப்பு செய்ய முடியுமா? நீங்க பங்களிப்பு செய்தால் நீ மறைமுகமாக அவ்வளவு ஷிர்க்குக்கும் அவ்வளவு பிதாக்களுக்கும் துணை போகிறீர்கள். இப்ப நீங்க பாருங்க, அதுல வருகிற ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் ரசிக்கப்படுறாங்க ஈர்க்கப்படுறான்னு கேட்டா அந்த மெட்டுலாம் ஈர்க்கப்படுறாங்க. இந்த கருத்தை ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி விளங்கப்படுத்தினா யாருமே இந்த பைத்து அந்த இடங்கள் இருக்க மாட்டாங்க. அதுல வருகிற வாசகத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் புகழுகிறார்களாம். ரசூலுல்லாஹ் புகழ வேணாம் நம்ம சொன்னோமா? புகழுங்க. எப்படி புகழ வேண்டும் ரசூல் சொன்னார்கள்? லா துகுருனி கமா அத்ருத்தி நஸாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை எல்லை கடந்து புகழ்ந்த மாதிரி நீங்கள் என்ன எல்லை கடந்து புகழ வேண்டாம். நான் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர, அல்லாஹ்வுடைய அடிமையை தவிர நான் கடவுள் அல்ல, நான் இறைவன் அல்ல. ஈசா என்று சொல்லக்கூடிய நபரை கடவுளாக்கி வைத்து விட்டார்கள், எல்லை கடந்து புகழ்ந்தார்கள். எனவே நீங்கள் புகழுங்கள், என்னை எல்லை கடந்து புகழ வேண்டாம் என்று சொன்னார்களே. எதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கையா சொன்னார்களோ அந்த எச்சரிக்கையை தாண்டி இன்றைக்கு புகழுகிறோம் என்ற பெயரில் பொதுமக்களை விடுங்கள். மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள், அரபு தெரிந்தவர்கள், வயிற்று பிழைப்புக்காக, ஏதாவது வருமானத்துக்காக, காசுக்காக இன்றைக்கு அந்த கருத்து தெரிந்து கூட அதை மறைத்து இன்றைக்குமே தொடர்ந்தேச்சியாக அல்லாஹ்வுடைய மாளிகை என்று கூட பார்க்காமல் இந்த கட்டுக்கதைகளை படிக்கிற இடமாக மாற்றி வச்சிருக்கிறார்கள். வண்ணல் மசாஜிதில் இல்லா, பள்ளி என்பது அல்லாஹ் கூறியது. பலா கதுவும் அல்லாஹ் யஹதா, அல்லாஹ்வோடு சேர்த்து வேற யாரையும் அழைக்காதீர்கள் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வுக்கு சமனாக, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக வேற யாரையும் அழைக்க கூடாது. காரணம், பள்ளி என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல என்ன படிக்கிறார்கள்? நோயை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே. அல்லாஹ் தவிர யாரும் நோயை நீக்க முடியாதானே. ஆனா மௌலூது கிதாப் என்ன சொல்லுது தெரியுமா? ரசூலுல்லாஹ் நோயை நீக்குவார். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும், நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், யா முகுரி சகாம்,
நோயை நீக்குபவரே, நோயை நீக்குபவரே, வளவு தக்கூனு சத்தியமன் கதைகி புருஷகாம். உண்மையில நோய் இருக்குமா இருந்தா அதை நீக்கிற தகுதி யாருக்கு இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நோய் இருந்தாலும் கூட அந்த நோயை நீக்கிற அதிகாரம் அது உங்கள்கிட்ட அது இருக்கிறது. லதைகி புருஷகாம், ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறதா நோய் நீக்கிற தகுதி என்று அந்த பைத்தில் படிக்கப்படுகிறது. உண்மையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நோயை படல. ஒரு நாள் சஹாபாக்கள் போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் கடுமையான காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் கேட்க, இன்னக்க தூவாக்கு வாக்கு ஷதீதன், நீ கடுமையான காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்களே நீங்களுமா அப்படி கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி உவாக்கு கமா யூவக்கு ரஜுலானி மின்கும், உங்க 2 பேருக்கு காய்ச்சல் வந்தால் எவ்வளவு கஷ்டமாய், 2 பேர் சேர்த்த காய்ச்சல் எனக்கு ஒருத்தருக்கு வருகிறது. தனியாளுக்கு வந்தாலே கஷ்டமா இருக்கிறது, 2 பேரு காய்ச்சலை சேர்த்து எனக்கு தனியாளுக்கு காய்ச்சல் வருது சொல்லி போட்டு சொல்றாங்க. அப்படி நாங்க பொறுமையாக இருந்தால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் தவிர அந்த நோய் அவர்கள் நீக்கினார்களா? சஹாபாக்கள் பரிதாபப்படுறார்களே, பரிதாபப்படுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோய் வச்சு கொண்டிருந்தார்களா? அல்லாஹ் எப்ப நாடுவான் அப்போதான் அந்த நோய் குணமாகும். இதை நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். உல்லா அம்லிக்கு நஃப்ஸி வர்ரம் வலா நஃபான் இல்லா மாஷா அல்லாஹ். 10வது அத்தியாயம் 49வது வசனம். நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், ஒரு நன்மை செய்வதற்கோ தீமையை தடுப்பதற்கோ அதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அல்லாஹ் நாடினால தவிர. அவர் தீமை, ஒரு நோய் என்பது தீமை, அதை நீக்கிற அதிகாரம் அது எனக்கு கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு நாள் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் ஒரு பயணம் போனார்கள், யுத்தகலம். அந்த யுத்தகலத்தில் வைத்து ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்துகிறார்கள். சில சஹாபாக்கள் மதீனாவிலே தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வரல தெரியுமா? ஆனால் அவர்களுக்கு அந்த நன்மை இருக்கத்தான் செய்யும். வராவிட்டாலும் கூட அவர் வருவதற்கான எல்லா ஏற்பாடும் செய்தார்கள். ஹபசுஹுமுல் உதுர், நோய் அவர்களை தடுத்து விட்டது நபிகள் சொல்கிறார். நோயின் காரணத்தினால் அவர்கள் களத்துக்கு வரவில்லை. நோயை நீக்கிற அதிகாரம் இருந்திருக்குமா இருந்தால் யுத்தகலத்துக்கு ஆள் தேவை, பற்றாக்குறை இருக்கக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் உடனடியாக குறிப்பிட்ட நபர்களை அழைத்து, ரசூலுல்லாஹ் இங்க வாங்க, உங்க நோயா இந்த நீங்கி விடு நீங்கி விடு நீங்கி விடு சொல்லி நோயை குணப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹ் அழைத்து சென்றிருக்கலாமே. ரசூலுல்லாஹ் கவலைப்படுகிறார்கள், ஆதங்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறான்னு கேட்டால் அந்த நீக்குகிற அதிகாரம் யாருக்கு இல்லை? ரசூலுல்லாஹ் கிடையாது. ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களுக்கு நோய்ப்படுகிற பொழுது சில துவாக்களை கொண்டு ரசூலுல்லாஹ் தடை விடுவார்கள். என்ன துவா? அதிஹிபில் பாஸ் ரப்பன்னாஸ் இஸ்பிஹி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ லா ஷிஃபா லா யுகாதிரு சகமா. புகார்ல வர செய்தி என்ன அர்த்தம்? அதிஹிபில் பாஸ் ரப்பன்னாஸ், மனித ரட்சகனே நோயை குணப்படுத்தி விடு. இஸ்பி, நீதான் நிவாரணம் அளிப்பாய், நீ நிவாரணம் அளிப்பாயாக. வந்த ஷாஃபி, நீ நிவாரணம் அளிக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, உன்னுடைய நிவாரணம் தவிர வேற எந்த நிவாரணமும் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. எவ்வளவு அழகான வார்த்தை! நோயை நீக்குகிற அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னை தவிர யாரும் நோய் நீக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ் குடிச்சு கொண்டு நீங்க மௌலிது கிதாபிலே படிக்கிறீர்களே, என்ன படிக்கிறீர்கள்? யாமுபுரி சக்காம் யாமுபுரி சக்காம் படித்தா ரசூலுல்லாஹ் நீங்கள் எல்லை கடந்து புகழ்கிறீர்கள். எல்லை கடந்து புகழவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மதிப்பதா மிதிப்பதா? ரசூலுல்லாஹ் மதிப்பதற்கு என்ன அளவுகோல்? வார்த்தைக்கு வார்த்தைக்கு வார்த்தை கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் புள்ளைய பார்த்து சொல்லுகிறான், மகனே நீ இந்த வீட்டுக்கு போக கூடாது, நீ இந்த நண்பனோடு சேரக்கூடாது, நீ இந்த வழியால போக கூடாது என்று சில கண்டிஷன் போடுறார். ஆனா மகன் என்ன செய்யறான் தெரியுமா? அதை மீறி அந்த நண்பனோட சேர்றான். அந்த தடை செஞ்ச வழியால அவன் போறான். அவன் வாப்பாவுக்கு மாற்றமா நடக்கிறான். ஆனா வாப்பாவோட பிறந்தநாள் வரக்குள்ள மட்டும் அப்போ யாரு தெரியுமா, இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் அப்படி பேசினா நீ என்ன சொல்லுவீங்க? முழுக்க முழுக்க வாப்பாவுக்கு எதிராக நடந்து விட்டு இவன் வாப்பா பத்தி புகழுகிறான், அது உண்மையான புகழாது. இதே மாதிரி நடவடிக்கை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், என்ன எல்லை கடந்து புகழ வேணாம் சொல்லுகிறார்கள். எல்லை கடந்து புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை ஆக்கி விட்டு நாங்க புகழுகிறோம், இவங்களை புகழ வேணாம் சொல்றாங்க என்று எங்களை பார்த்து சொன்னா இது கேலி கூத்தா இல்லையா? எனவே அன்பான சகோதரர்களே,
இதை நம்ம இது சொல்லுகிறோம் தெரியுமா? அந்த மௌலைமார்கள் இதை உணர வேண்டும், பொதுமக்கள் உணர்வார்கள். இந்த தகவல் போன உடனே நம்மளை இவன் ஏமாத்துறான், நம்ம உணரணும் என்று முடிவெடுத்துருவாங்க. ஆனா அவங்களை தடுக்கிறது என்ன தெரியுமா? சில வயிற்று பிழைப்புக்காக நடத்தப்படுகிற அந்த சல்லி, இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை, அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம் செய்கிற அம்சத்தை இன்றைக்கும் அல்லாஹ் மாளிகையில படிக்கிறான்னு கேட்டால் எவ்வளவு கவலைப்படணும், எவ்வளவு ஆதங்கப்படணும். ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக காற்று வரைஞ்சாலே கொதிக்கிற சமூகம் ரசூலா கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல கொண்டு வைச்சா கோவம் வரணுமா இல்லையா? கவலைப்படணுமா இல்லையா? இன்னைக்கு நானும் நீங்கள் கவலைப்படுறோமா? இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றோமா? ஒவ்வொரு பள்ளி வழியா அலங்கரிச்சு கொண்டு வைத்த படிக்கிறான், நாங்க ரசித்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிறோமே. இது கேட்டோமா? இது படிக்கிறீங்களே, இது அல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்கிறீங்களே, இதை படிச்ச எப்படிங்க நன்மை கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கு எதிராக படிச்சு விட்டு நன்மை கிடைக்குமா? குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கும், அதை படிச்சு நடைமுறைப்படுத்த நன்மை கிடைக்கும், இது பாவம் இல்ல கிடைக்கும் என்று நம்ம சொல்றோமா? ஆனால் கால ஓட்டத்திலே, இன்றைய சமகாலத்திலே நம் சமூகம் எப்படி மாறி இருக்கிறான்னு கேட்டா, தானும் தன் பாடும். அதை நம்ம சொல்ல தேவையில்லை. அட்லீஸ்ட் இந்த பயானையாவது நாங்க பரப்புகிறோமா? ஒரு 4 பேருக்கு எத்தி வைப்போம், அவனுக்கு போய் சேரட்டும், அவன் திருந்தட்டுமே என்று சொல்லுகிறோமாண்டா நம்ம கணக்கெடுக்காத எதையெல்லாம் பரப்பி எடுக்கிறோம். ஆனால் இது போன்ற நல்ல செய்திகளை நாங்கள் பரப்பாமல் அது கவனம் இல்லாமல் இருக்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு செய்தியை பாருங்க. பொய் அந்தல்லதி சும்மி தஃபில் குர்ஆன் அஹ்மத் மக்தூபன் அலல் ஜினான். மௌலிது கிதாப் சுப்ஹான மௌலிது வருகிறது. என்ன தெரியுமா? அப்துல் ரசூல பிறந்த உடனே அப்துல் முத்தலிப் என்ன செய்றான்னு கேட்டா, கையில குழந்தையை வச்சு கொண்டு சொன்னாரா, நீ யாரு தெரியுமா? உங்களுடைய பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மக்தூபன் அலல் ஜினான், சுவர்க்கத்தில் உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கேன். யார் சொன்னாராம்? அப்துல் முத்தலிப் சொன்னாராங்க. அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாவா அல்ல வஹி வந்ததா? அவருக்கு எப்படி தெரிஞ்சது? சுவர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்தார். அவர் எப்படி தெரிஞ்சுக்கு, எப்படி அறிந்து கொண்டாரு? உண்மையில அது உண்மையாக இருந்திருந்தால் ரசூல சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நபியாயின பிறகு இப்படித்தான், இப்படி ஒருத்தர் படிச்சாரு, அந்த படிச்ச பாட்டு பொய்யில்ல, என்னுடைய பெயர் சுவர்க்கத்தில் எழுதப்பட்டு தான் இருக்கு அப்படி சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்ப ரசூல் அப்படி சொன்ன ஒரு ஆதாரம் இருக்கிறதா? அப்ப சுவர்க்கத்தை அவரை பேர் எழுத குறிப்பிட்டு அவரை மட்டும் பேர் இல்ல, பொய், கட்டுக்கதை. இப்ப இது கட்டுக்கதைன்னு விளங்குதானே? இப்ப கட்டுக்கதை ஒருத்தர் படிக்கிறார், நன்மை கிடைக்குமா பாவம் கிடைக்குமா? அவன் எதுக்கு பொதுமக்களுக்கு படிக்கிறாங்க? பைத்துல மக்தூபன் அலல் ஜினான் மக்தூபா ஜினான் படிக்கிறதுக்கு நன்மை கிடைக்கும் என்று பள்ளி வாயில படிக்கிறாங்க. பள்ளி வாயில் பொய்க்குரிய இடமா? பொய்யை உருவாக்குற இடமா? கண்ணியமான இடமா? பொய்யும் பித்தலாட்டுகளையும் நிறைந்த ஒரு கப்சாவை பள்ளி வாயில படிச்சு கொண்டு இதான் உயர்ந்த புகழ் என்று படிக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்ற செய்தியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இது லைவ் பார்க்கக்கூடிய மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற அம்சம். அடுத்தது இன்னொன்று பாருங்க, சத்தியம் தானே. சத்தியம் பண்ணும்போது நம்ம எப்படி சத்தியம் பண்ணணும்? அல்லாஹ் மீது மட்டும் சத்தியம் பண்ணணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருமே சத்தியம் பண்ணக்கூடாது. அது பள்ளி வாயிலாக இருக்கலாம், காபத்துல்லாவாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், எதன்மே சத்தியம் பண்ணக்கூடாது. அப்படித்தானே? ரசூல் என்ன சொல்றாங்க? மன் ஹலஃப பிகைரில்லாஹ், அல்லாஹ் விட்டு வேற யாருமே சத்தியம் பண்ணினாலும் ஃபகத் அஷ்ரக, அவன் இணை வைத்து விட்டான். நபிகள் சொல்கிறார், இணை வச்சுட்டான். ரசூல சொல்கிறார்கள், மன் கான ஹாலிஃபன், நீ சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹ், அல்லாஹ் கொண்டு சத்தியம் பண்ணுங்க அப்படி சொல்கிறார்கள். இப்ப என்னன்னா, மௌலிது கிதாப் சொல்ற வாசகத்தை பாருங்க. அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும், நபியே உங்களுடைய சத்தியம் பண்ணி நான் சொல்லுகிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. சத்தியம் யார் மீது பண்ண வேண்டும்? அல்லாஹ் மீது பண்ண வேண்டும் என்று ஹதீஸ் தெளிவான சான்று. ரசூலுல்லாஹ்வுடைய போதனை, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைக்கு மாற்றமான செயற்பாடா இல்லையா? ரசூல சொல்லுகிறாங்க அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணுங்க. அந்த போதனை கட்டுப்படக்கூடிய முஸ்லிம் எப்படி இருப்பான்? அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணுவான். நபிகள் நாயக காலத்துல யூத கூட்டம் வராங்க, எப்படி சொல்றாங்க, உங்க மக்கள்கிட்ட சிறுக்கின்னு சொல்றாங்க. சிறுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிற எங்க மக்கள்கிட்ட சிறுக்கா என்னது? இல்ல, சத்தியம் பண்ணும்போது எப்படி சத்தியம் பண்ண தெரியுமா? வல் காபா, காபா மீது ஆணையா அப்படி சத்தியம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஒத்துக்கொள்கிறார். அப்படியா? சஹாபாக்கள் கூப்பிட்டு சொல்கிறார்கள், சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் வரப்பில் காபா,
காபா மீது ஆணையாக அப்படி சத்தியம் பண்ணுமாறு நபிகள் எல்லாம் சொல்கிறார்கள். காபா என்பது புனிதம், ஆனா சத்தியம் பண்ண முடியாது. காபா ரட்சகன் மீது சத்தியம் பண்ண முடியும், ஆனா இதே சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கே சத்தியம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த கொள்கைக்கு எதிரான கொள்கை. இதெல்லாம் நீங்க படிச்ச நன்மை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக செயல்பட்டால் பாவம் அல்ல, நிரந்தர நரகம் கிடைக்கும். கவனத்துக் கொள்ள வேண்டும். ஷிர்க் இது. ஷிர்க் என்பது சாதாரண குற்றம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது, நபியே லைன் அஷ்ரத்த, நீங்க இணை வைத்தாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த அமலும் அழிஞ்சுவிடும். வலவஷருக்கு அவர்கள் இணை வைத்தாலும் ஒட்டுமொத்த அமலும் அழிஞ்சுவிடும். அவன் தான தர்மங்கள், தொழுகை, இபாதா, ஜகாத், ஹஜ் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஷிர்க் வைத்தா. அப்ப ஒருத்தர் வந்து விளங்கி கொண்டு சத்தியம் பண்ற, அக்ஸம்து அலா நஸ்ரி ரசூலுல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி விட்டேன், ஷிர்க் வச்சிட்டார். இவர் தொழுகை அழிஞ்சிரும், இவர் தர்மம் அழிஞ்சிரும், ஜகாத் அழிஞ்சு எல்லாம் அழிஞ்சு போயிடும். பயங்கரமான குற்றம். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்க தவிர ஏனைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், ஷிர்க் ஒரு நாள் மன்னிக்க மாட்டான். மன்னிக்கப்படாத குற்றத்தை அல்லாஹ்வுடைய மாளிகையில சுபஹான மௌலிதில ஷிர்க்கான வசனங்களை படித்துக் கொண்டு, நிரந்தர நரகத்துக்கு இட்டு செல்லுகிற வசனங்களை படித்துக் கொண்டு, இதுதான் புகழ், இதுதான் கண்ணியம், இதுதான் இஸ்லாம் என்று சொல்றீங்களே, இது உங்களுக்கு தெரியாம நீங்க அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுமக்கள் யோசியுங்கள். அல்லாஹ் தஆலா பகுத்தறிவு வழங்கியிருக்கிறான். நம்ம ஏன் படிக்கிற ஒரு சினிமா பெட்ல படிச்சா எப்படி நன்மை கிடைக்கும் யோசிக்க மாட்டீங்களா? கருத்துக்கள் சிந்திக்க மாட்டீங்களா? எனவே இதில் கவனித்துக் கொள்ள இன்னும் ஏராளமான ஷிர்க்கான வசனங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் கூட குறிப்பிட்ட தகவலை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். எதை நாம் கேட்டோமோ அதை நாம் 4 பேருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக, அதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை 4 பேருக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களா மாறுவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக.